வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பலா கொட்டை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம பலாப்பழம் கிடைக்கிற சீசனில் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து கீழே போடாமல் நம்ம அப்படியே காய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுவையான வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காய வச்சாலே போதும். இது நல்லா இப்படி காஞ்சிரும். இது காஞ்சதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து 20லேருந்து 25 வரைக்கும் பலாக்கொட்டை எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 3/4 கப் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். 5 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 3 சிகப்பு வத்தல், 2 பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் நம்ம பலாக்கொட்டையில் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிடலாம். உரிச்சிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி தோல்லாம் வந்துடும். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா பலாக்கொட்டையிலையும் நான் தோலை உரிச்சிட்டு நெக்ஸ்ட் இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுக்க போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது ப்ரெஷர் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்ததில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு, இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். கொரப்பாக அரைச்சாலே போதும். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி விடாமல் அரைக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பலாக்கொட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துடலாம். இப்போ இதை லேசாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கொரப்பாக அரைச்சாலே போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தா பருப்பு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்துக்கலாம், ஒரு மிக்சிங் பவுலில். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தா பலாக்கொட்டையும் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு வந்து பருப்பு அரைக்கிறப்ப சேர்த்தாச்சு. அதனால் திருப்பி உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் பருப்புக்கு மட்டும் அப்போ சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் மீதம் உள்ள எல்லாத்துக்குமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலையை அப்படியும் சேர்க்கலாம். ஆனால் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்க்குறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் இதே மாதிரி மல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். நறுக்கி சேர்க்குறப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம பருப்பு வடை செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம இந்த பலாக்கொட்டையெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம கையை வச்சு தட்டிடலாம்.
உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் போட்டுக்கலாம். பெரிய சைஸாக வேணால் நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். நான் இதில் சின்ன சின்ன வடையாக உருட்டி வச்சுருக்கேன், உருட்டி தட்டி வச்சுருக்கேன். நான் இதில் இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒன்று ஒன்றா பொரிக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் நிறையா அட் அ டைம் பொரிக்கிறதா இருந்தால் கடாய் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்து நம்ம அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடுமே நல்லா வேகட்டும். நல்லா மிதமான சூட்டில் வச்சு நம்ம 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டோம் அப்படின்னா ஆயில் இருந்தாலும் அது ட்ரைன் ஆயிரும். இதே மாதிரி மீதம் உள்ள மாவை நம்ம இதே மாதிரி நம்ம உருட்டி தட்டி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா 2 சைடுமே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான பலாக்கொட்டை வடை தயாராகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பலாக்கொட்டை வடை ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த பலாக்கொட்டை வடை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.